வெல்கம் டு வேர்ல்ட் டாட். நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில். ஆனால் நாங்கள் இப்போ இலங்கையில் இருந்து நிறைய நாடுகளை சுற்றி காட்ட போகிறோம். அப்படியே நாங்கள் வெளியே இலங்கை பிள்ளைகளை வாங்க பார்ப்போம். வெளியே எல்லாம் இருந்தாங்க originated in Canada. அது உங்களுக்கு நான் தெரியும் கனடாவில் ஆப்பிள் சேவ் பண்ணது கனடாவில் என்ன தெரிகிறது வந்து அங்கே நாட்டு ஆட்கள் போன்ற உடுப்பு மற்ற அவங்களோட கல்ச்சர் அண்ட் அவங்களோட சாப்பாடு அதெல்லாமே அந்த அதாவது உங்களோட பிள்ளைகள் நாட்டுக்கு கொடி கேட்டால் நீங்கள் இந்த வீடியோவை காட்டினாலே இந்த நாட்டில் அடிக்கிறது ஒரே இடத்தை பார்த்துக்கலாம். அப்படியே இவங்களோட ட்ரெஸ் ஸ்டைலெல்லாம் வச்சு அதாவது இந்த இருக்கிற இந்த கலசமெல்லாம் வச்சு இது என்ன நான் கெஸ் பண்ணுங்க கமலில் சொல்லுவாங்க. நான் கடைசியில் சொல்கிறேன். No, thank you. Can you more explain about your country? We use guitar as a musical instrument. After dimensions. அவங்களோட நாடை பற்றிய சிறப்பாக சொன்னாங்க. அவங்களோட இது நாட்டு ஜனாதிபதி அவங்களோட நாடு அந்த உலகத்தில் எங்கே இருக்கின்றலாம் காட்டிட்டு போகிற அவங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கேயும் காட்டினவங்க இங்கே அவங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு காட்டினவங்க. எனக்கு அந்த பேரெல்லாம் அவ்வளோ வேணாம் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே புக்கெல்லாம் வாசிப்பாங்க. அவங்களோட அந்த வேலை செய்கிற முறைகள் எல்லாம் காட்டுவாங்க. அந்த கை வேலைகள் அதாவது அந்த துணியால் அந்த நூலால் செய்கிற அதெல்லாம் மட்டும் அவங்களோட கட்டிட அமைப்புகள் இப்படி தான் இருக்க வேண்டியெல்லாம் காட்டினவங்க. அப்படியே இங்கிலீஷில் சொன்னாங்க. அப்படியே நான் கேட்டுட்டு வந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் விட வாங்க அடுத்த நாடை பார்ப்போம். வெல்கம் டு சிங்கப்பூர் மாமி. திஸ் இஸ் அவர் ஃப்ளாக்னு தொடங்கி அதாவது அவங்களோட நாடு அப்புறம் அதில் குத்திரிக்கிற அவங்களோட கொடியாமட்டு தொடங்கி அதுக்கப்புறம் அவங்க நாட்டில் இருக்கிற எல்லாம் சுற்றி காட்டாங்க. அதுக்கடையில் நான் பார்த்தேன் என்னது அட்வர்டைஸ்மெண்ட் பெப்சி என்ன இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சொன்னாங்க இது அவங்களோட ரோட் முறை அடிக்கும் அவங்க அப்படி துப்பே இல்லாத அவங்க குப்பை போட இல்லாத அந்த குப்பை போடுறதுக்கு இடமெல்லாம் இருக்கேன் அப்படின்னு காட்டினாங்க. யூ கேன் சி சைக்கிள் ஹியர் அதாவது நீங்கள் இங்கே சைக்கிளை பார்க்கலாம். ஆனால் வாய் சைக்கிள்ஸ் ஆர் ஹியர் பிகாஸ் திஸ் இஸ் த லேண்ட் ஆஃப் நெதர்லேண்ட் ஐ திங்க் கரெக்ட். இதான் வந்து நெதர்லேண்டில் சைக்கிள் இருக்கான்னு போட்டு அதுக்கப்புறம் அவங்களோட சாப்பாட்டு முறைகள் எனக்கு தெரிஞ்சு இது என்ன சாப்பாடுனா இந்த சாண்ட்விச் அதுக்கப்புறம் சாக்லேட் அப்படி என்னெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட இதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே அடுத்ததுக்கு போக மட்டுமா இருந்தது. இதுக்கு பிறகு இது என்னடா புது நாடுன்னு போட்டு பார்த்தா அங்கே BMW பெரிய பெரிய குளோபல் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. ஐன்ஸ்டைன் அப்படி அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களை எந்த நாட்டுக்காரர்கள் ஐயோ ஜெர்மனி தானே இவங்க இருக்காங்க. எனக்கு அங்கே போனவங்களாம் தெரிஞ்சிச்சு. அண்ட் வி வில் மூவ் டு அவர் நெக்ஸ்ட் கண்ட்ரி தட் இஸ் பங்களாதேஷ். நம்ம பங்களாதேஷுக்குள்ள பார்த்தோம்னா அதாவது அவங்களோட கொடியை முன்னுக்கு வச்சு அதுக்கப்புறம் அவங்களோட சாப்பாடுகளை கிட்ட போய் பார்ப்போம். ஒரு சாப்பாடை பார்த்தா என்ன இது புதுசாக இருக்கல சாப்பாடு ஒன்று வேணும். நாங்கள் பெங்காவதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்குள்ளே சைனா கொண்டு காட்டுவோம். இதில் வந்து ஓகே அப்படியே வந்து அவங்களோட சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த நூடில்ஸ் சாப்பிட்ற கம்பெல்லாம் அதில் இருந்துச்சு. கம்பா என்னையும் சொல்லுவாங்க அதெல்லாம் அங்கே இருந்துச்சு. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு இந்தியாவில் என்ன அடிக்கணும் பார்த்தா க்ரீன் டீ. ஐயோ என்னடா அது க்ரீன் டீ என்ன நம்மளோட அது ஒரு ஃபெட்டாக அவங்க குடிக்கிறாதுன்னு. மொனோபொலியில் வரேன். இது மொனோபொலி கேம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க தெரியும். நான் எனக்கு ஒரு படியை விளையாடலாம் தெரியும். அதில் எப்படி தான் 2 இதில் போடுறேன். இது 3 இடத்தை நகர்த்துக்கு அதில் வர காசு தான் இதுகள் தெரிஞ்சு மொனோபொலி தான் அவங்களோட இதுகள். இது எனக்கு தெரியும். இந்த சின்ன பிள்ளையில் இதை பூத கண்ணாடி இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் பூத கண்ணாடி. நம்மளோட அடுத்த நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அதாவது கங்காரோட புறப்பட வேண்டிய சொல்லலாம். புறப்படமா கங்காரு தான் அங்கே பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் அவங்களோட சாப்பாடு கொக்கை கோலா அங்கே நிறைய இருக்குது. அந்த அவர் ஆஸ்திரேலியா கொடிகளே இன்னொரு கொடி வச்சுக்கணும். புரிஞ்சு பார்த்தா முன்னுக்கு என்னோட மாமா இருக்கிற கங்காரு மாமா வாங்க நாங்கள் அப்படியே அங்கே போய் பார்த்துட்டு என்ன அடுத்த நாடுக்கு போய்ட்டாங்க. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீடன் பற்றி எனக்கு பெருசாக தெரியா. ஆனால் அங்கே அடுத்ததாக நம்ம எங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸுக்குள்ளே போனோடனே அந்த கடலெல்லாம் அவனை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி கடலுக்குள்ளே இருக்கிற சிப்பிகள் அதே நேரம் கடல் சாப்பாடு மீன் கடல் சாப்பாடு நம்ம வேறு என்ன சாப்பாடு நினைப்பீங்க கடல் சாப்பாடு மீன் எல்லாம் பார்த்துட்டு அப்படி இளநீரெல்லாம் பார்த்துட்டு அப்படி அங்கால பக்கம் போகணும்னு பார்த்தா தென்னை மரம் வீடிக்கு வா வந்து அடுத்த நாடு பார்த்தோம்னா மலேசியாவில் என்ன இன்னுமே எனக்கு தெரியாது. அங்கே மலேசியா விடுது. இப்போ நம்ம அங்கால போவோம் டர்க்கி. என்னடா அது டர்க்கி இருக்கேன்னு பார்த்துட்டு வா அவங்க போவோம் வந்து சொல்ல முதல்ல அந்த டர்க்கி வந்தது. அப்போ டர்க்கி என்னென்ன நினைச்சு வச்சிங்க அதான் நம்மளோட துருக்கி. எனக்கும் டர்க்கி நான் என்னென்னு அஞ்சு வச்சுட்டு இருந்தேன். நான் அங்கால போனதும் அவங்களோட சாப்பாடுலாம் பார்த்தேன். அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு.
இந்தியாவில் இப்போ நம்ம எங்கே நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா கொரியன் நம்ம பார்க்கக்கூட கொரியன் படம் மட்டும் ஃபேமஸ் இல்லை, கொரியன் சாப்பாடுமே ஃபேமஸ் தான்ன்ற அளவுக்கு நிறைய விதமான சாப்பாடு வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னும் அவங்களோட எழுத்துலாம் எனக்கு விளங்கலை. பார்த்தேன் நூடில்ஸ் மாதிரி என்ன வரைக்கி அடே சைனாவில் நான் நூடில்ஸ் பார்த்தா கொரியாவில் இருக்காடா, அடே ஸ்ரீலங்காவில் எவ்வளோ எங்கே இருக்காதாண்டு அடுத்த நாடு வந்து வியட்நாமில் என்ன வியந்து பார்க்குற அளவுக்கு நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திரிப்போம். பாய் டாட்டா.